காதினல் ஹிமி என்கிற கல பிரகாஷ் நிசான் நாமல் குமார ரிமாண்ட் என்பதாக இன்றைய தினம் சிங்கள நாளிதழ்களில் இது தொடர்பான தகவல் தரப்படுகிறது. மோபிம பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகிறது. ஜாத்திக அசமிகிய எவிலுவையா ஐசிசிபிஆர் பணத்தின் அத்தனகுடகத்தின் நாமல் குமார ரிமாண்ட் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. எனவே 15ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். சமூக செயற்பாட்டாளர் என கூறப்படும் நாமல் குமாரவை கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள். சமூகங்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் வண்ணம் நடந்து கொண்டதாக கூறி 2007ஆம் ஆண்டில் 56ஆம் இலக்க ஐசிசிபிஆர் எனும் சிவில் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச இணக்கப்பாட்டு சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்ததாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இது பற்றிய விடயங்களை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார். கோட்டை நீதிமன்றத்தில் இவரை நேற்றைய தினம் போலீஸ் தரப்பினர் ஆஜர் செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவரை தொடர்ந்தும் விளக்கமறியல் வைப்பதற்கான உத்தரவு விடுக்கப்பட்டிருக்கிறது. 14 நாட்கள் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார். கடந்த டிசம்பர் 2024 டிசம்பர் 25ஆம் தேதி அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த முன்வைத்த முறைப்பாட்டுக்கமைய போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய அது குறித்து விசாரிக்கும் பொறுப்பை கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவுக்கு அளித்திருக்கிறார். அதன்படி கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லொக்குஹெட்டியின் நேரடி கட்டுப்பாட்டில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி நேற்று வாக்குமூலம் பெறுவதற்காக நாமல் குமார் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார். இதன்போது நாமல் குமார் 2007ஆம் ஆண்டின் 56ஆம் இலக்க ஐசிசிபிஆர் எனும் சிவில் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச இணக்கப்பாட்டு சட்டத்தின் கீழ் குற்றம் ஒன்றை புரிந்துள்ளமை தொடர்பில் தகவல் வெளிப்பட்டதாகவும் அதனால் அவர் கைது செய்ததாகவும் போலீசார் கூறுகிறார்கள். முன்னதாக நாமல் குமார் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டியுடன் தொடர்பட்டதாக ஒரு குரல் பதிவை மையப்படுத்தி போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து அந்த நடவடிக்கை கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டிகை நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கும் எனவும் அது சதி ஒன்றின் ஆரம்பம் எனவும் கத்தோலிக்க சபை போலீஸ் மாதிபரிடம் விசாரணை கூறியிருந்தது. அதன் பிரகாரமே விசாரணைகள் சிஐடியிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நாமல் குமார் நேற்று மாலை கோட்டை நீதிவான் நிலுப்புலியில் லங்காபுரம் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டார். இதன்போது அவரை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க நீதிவானின் நாள் இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கிய தகவலாக அமைந்திருக்கிறது.